நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதியையும், பாரதியும் வந்து நம்ம பாட்டி வந்து சாமி ஆடி சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயுமே வந்து வீட்ல வந்து பாரதி வந்து ரொம்ப கவலையோட வீட்டுக்குள்ள வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்தோனேயுமே வந்து, "என்ன பாரதி ஒரே கவலையா இருக்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே ஏங்கி அந்த இடத்துல வந்து பாரதி வந்து அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. "என்ன பாரதி என்னாச்சு? ஏன் அழுகுற?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "ஆதி வந்து எங்கள விட்டு போயிட்டாரு. இனிமே ஆதி வந்து எங்க கூட சேரவே மாட்டாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன பாரதி லூஸ்தனமா பேசிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா ஆதி வந்து உங்க கூட சேர தான் போறாரு. அவர் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிடலாம்." அப்படிங்கிற மாரி வந்து லட்சுமி வந்து தெரியாத மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து சொல்றாங்க, "இனி எங்கேயும் அவர தேட வேண்டாமா? அவர நான் இப்ப பார்த்துட்டு தான் வரேன். அது மட்டும் இல்லாம அவரு இன்னைக்கு வெளிநாடு போறாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "ஆமாம்மா, நம்ம இத்தன நாளா போய் சமைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அந்த வீட்ல தாம்மா அவர் இருந்திருக்காரு. மாடியில தான் இருந்திருக்காரு. எனக்கு இத்தன நாளா தெரியாம இருந்தது. இன்னைக்கு தான் எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. லட்சுமிக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிருது. ஐயய்யோ! எல்லா உண்மையும் தெரிஞ்சு, இவ போய் நான் தான் பாரதின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லிட்டானா, அவருக்கு எதுவும் ஆயிறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, லட்சுமி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு, "உனக்கு என்ன தெரிஞ்சது? அத சொல்லு. அவருக்கு வந்து உன்னைய தெரிஞ்சிருச்சா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், இல்லம்மா. அவருக்கு என்னைய தெரியல. அவரு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாராம். வாழ்க்கையில வந்து நான் அவர் வாழ்க்கையில வந்து வரவே கூடாது. என் பேரையே வந்து அவர் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாரு. அத அவர் வாயாலே சொன்னாருமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உன்கிட்டயா சொன்னாரு? அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கேட்குறாங்க. இல்லம்மா, பாரதின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்தாங்க. அந்த பொண்ண பார்த்துட்டு, "நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத. தயவுசெய்து வீட்ட விட்டு வெளியில போ" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டாருமா. அதே நிலைமை தானே எனக்கும். என்னைய வந்து அவருக்கு வந்து அடையாளமே தெரியாது. நானும் போய் பாரதி சொன்னாலும் நம்ப மாட்டாரு. என்னையும் அந்த வீட்ட விட்டு வெளியில தான் அனுப்புவாரு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஓ! அப்படியா? இப்ப என்ன பண்றது பாரதி?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அவ்வளோதான் என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கைய வந்து நான் இழந்துட்டேன். தயவுசெய்து வந்து என்னைய தனியா இருக்க விடுங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து பாட்டி வந்து என்ட்ரி ஆகுற மாரி காட்டுறாங்க. பாட்டி வந்துட்டு, "ஏய் லட்சுமி, என்னடி இங்க வந்து ஆதிய தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஒரு ஃபோன் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னதான் பண்றீங்க? அவன கண்டுபிடிச்சீங்களா? இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்காங்க. உடனே லட்சுமி வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "இல்ல, அவர் இருக்காரு. ஆனா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாராம். அவர் வந்து வெளிநாடு போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. பாரதி வேற ரொம்ப கவலையா இருக்கா. ரூமுக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. "சரி வா, பாரதி கிட்ட போய் பேசுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பாரதி கிட்ட போய் லட்சுமி, பாட்டி அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்டு, அவங்க அம்மா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. போன உடனேயுமே வந்து அவங்க வந்து, "ஏய் பாரதி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஆதி வந்து உன்னைய விட்டு எங்கேயும் போமாட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாரதி வந்து சொல்றாங்க, "இல்ல பாட்டி, அவர் நார்மலா இருந்தாருன்னா என்னைய விட்டு போக மாட்டான்னு சொன்னலாம். ஆனா இப்போ வந்து அவர் என்னை யாருன்னே தெரியாத அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து கண்டிப்பா என்னைய விட்டு போயிருவாரு. அவ்வளோதான். இனிமே நான் வந்து தமிழ வச்சுக்கிட்டு தனியா தான் வாழணும். எனக்கு ஏன் தெரியல. என் வாழ்க்கையே இப்படி தான் போய்க்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. "ஏய் பாரதி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முடிவு இருக்கும். நம்ம சாமி கிட்ட போய் வேண்டுவோம் வா. கண்டிப்பா வந்து ஆதிய உன் கூட சாமி வந்து சேர்த்து வைக்கும். நம்மளால முடியாத கூட மேல இருக்கிற கடவுள் பார்த்துக்குருவான் வா." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த இடத்துல வந்து கூட்டு போற மாரி காட்டுறாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து. வீட்ல வந்து நம்ம பாரதிய வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. "நான் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் வந்து அவர் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை குடுக்கக்கூடாது. தயவுசெய்து எங்கள சேர்த்து வைங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா பாட்டிக்கு வந்து சாமி வந்துருது. "ஏய் என்னடி நினச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. பாரதிய பார்த்து வந்து வராங்க பக்கத்துல. வந்தோடனேயும், "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் எங்கேயுமே உன்னைய விட்டு போக மாட்டான். கண்டிப்பா உன்கிட்ட வரத்தான் செய்வான்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க. அப்ப பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. சந்தோஷத்துல அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. "என்ன அவன் வந்து உன்னைய விட்டு தூரமா வெளியில போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? அவனுக்கு எங்க போனாலும் அவனுக்கு வழியே கிடையாது. அவன் வந்து உன்கிட்ட தான் வந்து சேரணும்னு சொல்லிட்டு அவன் தலையில எழுதியிருக்கு. அவனோட விதியும் அதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எப்படியாவது வந்து ஆதிய என் கூட சேர்ந்துரணும் பாட்டி." அப்படிங்கிற மாரி சாமி அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரதி. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. அதான் நான் சொல்றேன்ல, கூடிய சீக்கிரம் அவன் வந்து வந்துருவான். அதாவது உன் கழுத்துல வந்து தாலிய கட்டிட்டு அவன் உன்னைய விட்டுட்டு அப்படி போக முடியுமா? நான் அப்படி விட்டுருவேனா?" அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. ஆதி வந்து நம்ம சுவத்துல எறிஞ்ச பந்து மாதிரி. அவன் இந்த உலகத்துல நம்ம எந்த இடத்துல எறிஞ்சாலும் அவன் கடைசியில உன்கிட்ட தான் வந்து சேருவான். இது நான் சொல்றேன். எழுதி வச்சுக்கோ. அவன் உனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை நாள் ஆனாலும் சரி, அவன் வந்து உன்னை விட்டு போகவே முடியாது. கண்டிப்பா உன்கிட்ட தான் வருவான். அவன் உன்னைய தவிர வேற யாருக்கிட்டயும் போகவே மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்ற மாரி தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷமாயிருது. "ரொம்ப நன்றி பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. தமிழுக்கும் அப்பதான் சந்தோஷம் வருது. எப்படியாவது வந்து அப்பா வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க.
அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆதியை காட்டுறாங்க. ஆதி வந்து இன்னைக்கு ஃப்ளைட்டில. அதனால வந்து அவர் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வண்டியில எடுத்து நம்ம நிஷாவ கூப்பிட்டுட்டு போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நிஷா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்றாங்க. "ஏய் ஆதி வந்து கிளம்பிட்டான்டி. அவன் வந்து கனடா போகாம அவன அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். என்னோட வேலை வந்து இதோட முடிஞ்சிரும். அவன ஃப்ளைட் ஏத்தி விட்டா. அதுக்கடுத்து நீ வந்து அவன அங்க பிக்கப் பண்ணி நீ எல்லாத்தையுமே பார்த்துக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களோட லவ்வர் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரிடி இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதி வந்து வெளிநாடு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.